92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் MA எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. பிசினஸ்ல அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. உடனடியாக 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அவர் என்கிட்ட கூட சொல்லாம எங்கெங்கயோ கேட்டிருக்காரு, எங்கேயும் கிடைக்கல. விஷயத்தை கேள்விப்பட்டு நானே அவர்கிட்ட போய் உங்ககிட்ட இருந்து வாங்கி தரேன்னு சொன்னேன். ஆனா அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. இனிமே உன்னால கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில நிலைச்சு நிக்க முடியாது. உன்னை நம்பி எவனும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கொடுக்க போறதும் இல்ல. கைவசம் வேற தொழில் வச்சிருக்கியா? நான் சொல்றது உண்மைதான்டா. அவன் சென்னையில தான் இருக்கான். நான் பார்த்தது கிருஷ்ணா தான். என் லைஃப்ல குறுக்கிடுறத இதோட நிறுத்திக்கோ. மறுபடியும் இந்த போன் பண்றது, MMS அனுப்புவேன் மிரட்டுறது, இதெல்லாம் கண்டினியூ ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னங்கடி எல்லாரும் வந்தாச்சா? நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க, வர்ற சூப்பரண்டன் கிட்ட எல்லா வசதியும் இருக்கு, ஜெயிலர் அம்மா நல்லா கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லணும். அத விட்டுட்டு அத மாத்தி அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னீங்க, சவுண்ட் சத்யாவை பத்தியும் ஜெயிலர் அம்மாவை பத்தியும் நல்லா தெரியும்ல, தொலைச்சிருவேன் தொலைச்சி. சார், எல்லா கைதிகளும் அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம். என்னம்மா, எல்லாருக்கும் இங்க வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு தராங்களா? உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே? சொல்லுங்கம்மா, எந்த குறையும் இல்லையா உங்களுக்கு? என்ன பாட்டியம்மா, ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான வேலை கொடுக்குறாங்களா, இல்ல உங்க வயசுக்கு தகுந்த வேலை கொடுக்குறாங்களா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்கறது இல்ல சார், சுலபமான வேலை தான் கொடுக்கறாங்க. சரி, யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தாராளமா என்கிட்ட சொல்லலாம். உங்க குறைய தீர்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏம்மா, ஒன்னதாம்மா, என்ன முகமெல்லாம் அடிபட்டிருக்கு? உன்னை யாராவது அடிச்சாங்களா? யாருக்கும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன், சொல்லு. சொல்லு இளவரசி, ஏன் தயங்குற? அதான் அவர் உண்மையை கேட்கிறாருல, சொல்லு. என்னம்மா நீ தயங்குற? அந்த பொண்ணு உண்மையை சொல்லுன்னு சொல்லுது. என்ன விஷயம்? நான் சொன்ன மாதிரி ஏதாவது நடந்ததா? உண்மையை சொல்லுமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், தவறி விழுந்ததை தான் அவங்க சொல்றாங்க. கைதிங்க தான் என்ன கேவலமா நடத்துனீங்க. உங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். பி கேர்ஃபுல். குழந்தைக்கு பால் பிஸ்கட்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்கல்ல? சொல்லுமா. எங்களுக்கே சரியா சாப்பாடு கொடுக்கறது இல்ல, அப்புறம் எப்படி சார் குழந்தைக்கு கொடுப்பாங்க? என்னம்மா சொல்ற? என்னன்னு சொல்றது சார், இங்க நடக்கிற அநியாயமும் அராஜகமும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல சார். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வருவீங்க, எங்க எல்லாரையும் விசாரிப்பீங்க, ஆனா இவங்க எல்லாரும் எங்களை நல்லா தான் நடத்துறாங்கன்னு உங்ககிட்ட போய் சொல்ல சொல்லி இந்த சத்தியம்மா எங்களை மிரட்டினாங்க சார். இந்த சத்யாமாவும் ஜெயிலர் அம்மாவும் இங்க பண்ற அராஜகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல சார். இந்த உண்மையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுனால
என் உயிருக்கே ஆபத்து வரலாம். ஆனா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுன்ற முடிவுல இருக்கேன் சார். இத பாருமா, நீ எதுக்கும் பயப்படாத. உன் உயிருக்கு நான் பாதுகாப்பு தரேன். உனக்கு தெரிஞ்சதை ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லு. இளவரசி தவறி விழுந்துட்டான்னு சொன்னது பொய் சார். உண்மையா என்ன நடந்ததுன்னா, இந்த சத்யாமாவும் ஜெயலலிதாமாவும் இளவரசிய நல்லா அடிச்சு நாசம் பண்ணி என் செல்லுல கொண்டு வந்து போட்டாங்க சார். நேத்து நைட்டு பூரா இளவரசிக்கு ஜுரம் சார். இந்த சத்யாமா கிட்ட மாத்திரை கேட்டதுக்கு அவ சாகட்டும்னு சொல்லி மாத்திரையை தூக்கி வீசிட்டு போனாங்க சார். எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இளவரசிய காட்டுமராண்டித்தனமா அடிச்சீங்க? தோ என் பையன் இந்த சத்யாமா மேல தெரியாம இடிச்சிட்டான் சார். அதுக்காக தான் இளவரசி அடிச்சாங்க. ஏமா, இந்த சின்ன குழந்தை மேல மோதனத்துக்காக அடிப்பீங்களா? அதுக்காக பாவம் அந்த அம்மாவை அடிச்சீங்க? அதுக்கு காரணம் இருக்கு சார். இந்த சத்யாமா அரசாங்கம் எங்களுக்கு தர முட்டை சிக்கன் எல்லாத்தையும் ஸ்பெஷலா சமைச்சு கொண்டு போய் இந்த ஜெயலலிதாமாக்கு கொடுக்குறாங்க. இவங்களும் அதான் சார் சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்ல, சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. இவங்க ஜெயிலுக்குள்ளாரையே குடிக்கிறாங்க சார். அது மட்டும் இல்ல சார். வேற என்னம்மா? என் சின்ன மாமனார் சிவமுனியோட சேர்ந்துக்கிட்டு அவர்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு என் குழந்தைய ஜெயிலையே வச்சு கொல்றதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணாங்க சார். நீங்க தான் சார் எங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதானே? வேற யாருக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? What is this, Bhairavi? What's going on here? இதுதான் நீங்க நிர்வாகம் பண்ற லட்சணமா? இந்த பொண்ணு சொல்றத வச்சு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஜெயிலுக்குள்ள ஒரு மினி எமர்ஜென்சியை நடத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சார் ஒரு நிமிஷம் சார், நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஏன் தாமரை என் மேல இப்படி இல்லாதது போலாததெல்லாம் சொல்ற? என் மேல உனக்கு அப்படி என்னமா கோவம்? என்ன சூப்பரிண்டென்ட் முன்னாடி உங்க சாயம் வெளுத்து போச்சுன்னு நாடகம் ஆடுறீங்களா? இங்க இருக்கிற யாருமே என்னை பத்தி எதுவுமே சொல்லலையே, நீ மட்டும் தானேமா இப்படி சொல்ற? அவங்க எல்லாரும் பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. நான் தைரியமா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆஹா, சரிம்மா, நீ ரொம்ப தைரியசாலிதான். சார் பாத்தீங்களா சார், உங்க முன்னாடி எப்படி அடிச்சாங்கன்னு பாத்தீங்களா? சார் என்ன சார் பார்த்துட்டு பேசாம இருக்கீங்க? அவர் பேச மாட்டாருடி. ஏன்னா அவர் ஒரிஜினல் சூப்பரிண்டென்டன்ட் இல்ல. நான் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்த டம்மி, புரிஞ்சுதா? டம்மி பீஸ். ஒரிஜினல் சூப்பரிண்டென்டன்ட் நாளைக்கு தான் வராரு. அவர் முன்னாடி நீங்க எல்லாரும் எப்படி நடந்துக்க போறீங்கன்னு ட்ரையல் பார்க்க தான் இந்த டிராமாவே பண்ணேன். ஏண்டி எல்லாருமே அமைதியா இருக்கும்போது நீ மட்டும் ஏண்டி இப்படி துள்ளி குதிக்கிற? ஓகே பைரவி மேடம், நான் வந்த வேலை முடிஞ்சது. இவங்களெல்லாம் நல்லா தட்டி வைங்க. நாளைக்கு ஒரிஜினல் சூப்பரண்ட் வரும்போது போட்டுக்கிட்டு கொடுத்துட போறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க முதல்ல. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு மேடம் தேங்க்ஸ்? நான் வரேன். இவள சும்மா விடக்கூடாது மேடம், என்கிட்ட விடுங்க, நான் இவள ஒரு வழி பண்ணிடுறேன். டேய் கையை எடு, கையை எடு.
இவ எதுக்கும் துணிஞ்சவ. இவ ஒரு முடிவோட தான் இருக்கா. அதனால இவள அணு அணுவா சித்திரவதை பண்ணணும்டி. நம்ம டார்க் செல் காலியா தானே இருக்கு. ஆமா மேடம், காத்து வெளிச்சம் கூட உள்ள நுழைய முடியாத அந்த இருட்டறையில பாம்பு பள்ளி பூரான் தான் மேடம் இருக்கும். அந்த செல்லுல இவளை தள்ளிடுவோம், பயத்திலே சாவட்டும். ஏய், அதெல்லாம் இவ சாதாரணமா சமாளிச்சிருவாடி. இவள அந்த டார்க் செல்ல தள்ள வேண்டாம். ஏண்டி, உன் உசுறு இவன் தானே? இவன் அந்த இருட்டு செல்லுல தள்ளி போட்டு அட. குடி. ஏய், ஐயா. குடி. ஏய், குடி. ஏண்டி, எனக்கு எதிரா போர்க்கொடியா தூக்குற? இப்ப தூக்குடி போர்க்கொடிய. ஏய், இது குழந்தை. ஓ, வேலையை நீ பார்த்துட்டு போ. போய் மூடு. யாராவது பேசுங்க. இனிமே யாராவது வாயை திறந்தீங்க, இவனை யாரும் பார்க்கவே முடியாது. கூட்டிட்டு போ. ஏய், வாடா. வண்டி நிறுத்துறா. ஏண்டா என்னாச்சு? வண்டி திருப்பிடாடி, வண்டி திருப்பிடு. ஏண்டா திருப்பிடா, இவங்க தானே என்ன கொல்ல வந்தவங்க. வண்டியை திருப்பிடா கோபி, திருப்பிடாடே. ஏய், வராங்கடா. சீக்கிரம் போடா போடா. ஏய், ஏய், பின்னால வந்து கொன்னே விடுவேன். ஓடிடா. ஓடிடா. தாமரை, இப்படி சோறு தண்ணி கூட இல்லாம அழுதுகிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கொஞ்சமாவது சாப்பிடுமா. நான் எப்படிம்மா சாப்பிடுவேன்? என் புள்ள அங்க பாம்பு தேளூருக்கு இருட்டு ரூம்ல கிடக்கா. நான் எப்படி சாப்பிடுவேன்? என் புள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியல. நான் என்ன செய்வேன்? தாமரை, திலீப் எனக்கு ஒண்ணு ஆகாது, கவலைப்படாத. ஆமாம்மா, நீ வா, வந்து சாப்பிடு. இல்ல வேண்டாம். என் பொண்ணு நான் கண்ணுல பாக்குற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். என்ன வற்புறுத்தாதீங்க. இது பாரு, திலீப்பனை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துடலாம். நீ வந்து சாப்பிடுவா. இல்ல இளவரசி,
என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ எதையும் சொல்லாத. அவளுங்க 2 பேரும் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாளுங்க. பொல்லாதவளுங்க. என் குழந்தை விட மாட்டாளுங்க. நான் அவனை பார்க்கணும். உனக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு நிமிஷம் வாங்க. திலீப்பா, நம்ம எல்லாரும் மனசு வச்சா காப்பாத்தலாமா? என்னம்மா என்ன சொல்ற? ஆமாம்மா, எல்லாருமே மனசு வச்சா கண்டிப்பா திலீப்பனை வெளியில கொண்டு வந்துடலாம். என்னக்கா பண்ணணும்? சொல்லு இளவரசி, அவனை காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், சொல்லு. நீ நான் சொல்ற மாதிரி செய். ஏற்கனவே கைதிங்களுக்கு உங்க பேரை கேட்டாலே பயம். இப்போ அந்த பையனை தூக்கி டார்க் ரூம்ல போட்டதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் அடங்கி ஒடுங்கி பயத்துல செத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். நான் முன்னாடி ஒரு வேலை சொன்னா அரை வேலை தான் செய்வாங்க மேடம். ஆனா இப்ப சொல்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க மேடம். இந்த பைரவிய பார்த்தா மட்டும் இல்ல, பேரை கேட்டாலே பயந்து சாகணும். இனி ஒரு கைதி கூட எனக்கு எதிரா மூச்சு விட கூட பயப்படுவாங்கல்ல. கரெக்ட் மேடம். அந்த தாமரைய டார்க் ரூம்ல போட்டிருந்தா கூட கைதிங்களுக்கு இந்த அளவு பயம் வந்திருக்காது. சரியாதான் பல்ஸ் பிடிச்சிருக்கீங்க மேடம். என்ன சவுண்டு? வெளியில ஒரே சவுண்டா இருக்கு. என்னவோ பிரச்சனை மாதிரி தான் இருக்கு. என்னன்னு போய் பாப்போம் வா. என்னங்கடி எங்க சத்தம்? ஏய் ஏய், என்னங்கடி? ஏய் 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 நிறுத்துங்க. ஏய் நிறுத்துடா. என்ன என்ன நடக்குதுங்க? என்ன சத்தம்? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? வாங்க போலாம். சாமி கும்பிட்டியா? நீங்க வாங்க போலான்னு சொல்றேன்ல. ஏய், இப்பதானே கோயிலுக்கு வந்தோம். பிரகாரத்தை சுத்துவ, கோயில 2 நிமிஷம் அமைதியா உட்காந்துட்டு இருப்ப. எப்பவும் இல்லாம திடீர்னு வாங்க போலான்னு சொல்ற. என்னாச்சு உனக்கு? உள்ள இருக்கிறவளுக்கும் எனக்கு ஒரு வழக்கு. அதுக்கு அவ எப்ப தீர்ப்பு சொல்றாளோ அப்ப மத்த எல்லாத்தையும் பாத்துக்கலாம். இப்ப வாங்க போலாம். கவிதா, ஒன்னும் புரியல. என்ன சொல்ற? எனக்கு புரியல. என்ன புரியல? நீங்க எவ்வளவு நல்லவரு, அந்த கார்த்திக் எவ்வளவு கேட்டவ. ஆனா அவ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. நீங்க அவங்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கீங்க. என்னங்க நியாயம் அது? உங்க தரப்பு நியாயத்தை அவ ஏதாவது ஒரு வழியில நிரூபிக்கட்டும். அது வரைக்கும் அவளை நான் கையெடுத்து கும்பிடுறது இல்ல. அவ சன்னிதானத்துல அடி எடுத்து நான் வைக்க மாட்டேன்னு சபதம் போட்டுக்க. வாங்க. அது இல்ல கவிதா. நீங்க வாங்கன்னு சொல்றேன்ல. கவிதா, ஏன் உனக்கு கவிதா ஏன் உனக்கு இவ்வளவு கோவம்? சாமி கிட்ட போய் கோச்சிக்கலாமா? பாரு, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கல்ல. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணலாமா? ப்ளீஸ் சொன்னா கேளு. எது வந்தாலும் வீட்டுக்கு. ஏய், என்ன? ஐயோ, என்ன மணி? தெரப்பாச கர்ப்பிணியா இருக்க. இப்படி தனியா வரலாமா? கூட யாரும் வரலையா? யாரும் வரல. இப்ப என்ன பண்றது? வலிக்குது. கூட்டி போலாமா? வா, தூக்கு. மெதுவா. ஐயோ, ஆத்மா. தாங்க முடியல. ஹலோ டாக்டர். நீங்க தானே அந்த பொண்ணை இங்க அட்மிட் பண்ணீங்க? ஆமா டாக்டர். நீங்க என்ன அந்த பொண்ணுக்கு ரிலேஷனா? நான் உங்க பிரதர் மாதிரிங்க. பிரதர் மாதிரியா? என்ன சொல்றீங்க? இல்ல டாக்டர், நானும் என் ஒய்ஃபும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க சாமி கும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்ன ஏதுன்னு போய் பார்த்தா பிரசவ வலியில துடிச்சிட்டு இருந்தாங்க. ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. சரி, அதான் நாங்களே
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தோம். இப்ப அந்த பொண்ணோட நிலைமை சீரியஸா இருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாத்த முடியும். சரி, அப்போ ஆபரேஷன் பண்ணுங்க டாக்டர். பணம் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். என்ன மிஸ்டர் புரியாம பேசுறீங்க? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? அது ஒண்ணும் முடியாது. நீங்க ஜிஹெச்க்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிக்கோங்க. என்ன டாக்டர், இப்போதான் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, ஆபரேஷன் பண்ணலன்னா உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க. இப்போ ஜிஹெச் கூட்டு போக சொல்றீங்க. போற வழியில் ஏதாவது ஆயிப்போச்சுன்னா ப்ளீஸ் டாக்டர், தாயும் குழந்தையும் காப்பாத்துங்க, ஆபரேஷன் பண்ணுங்க. நாளைக்கு போலீஸ் கேஸ்னு ஆச்சுன்னா எனக்கு தான் பிரச்சனை. டாக்டர், அந்த மாதிரி எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன். முடியாது சார். டாக்டர், நான் தேன்மொழி கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி. உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு சூரிட்டி ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா தரேன். அப்புறம் என்ன டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி 2 உயிரையும் காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் டாக்டர், மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. சார் இப்போ ஆபரேஷன் பண்ணணும்னா கூட ஏபி நெகட்டிவ் குரூப் பிளட் தேவைப்படுது எனக்கு. இன்னும் ஒரு யூனிட் பிளட் இருந்தாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். அது இப்போதைக்கு எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. ஐயோ டாக்டர், என்னோட பிளட் குரூப்பும் அதே தான். நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க, நான் வேணா பிளட் டொனேட் பண்றேன். சரி, நர்ஸ் அனுப்புறேன், பிளட் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். சார், திடீர்னு இன்ஃபர்மேஷன் இல்லாம வந்திருக்கீங்க. இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கேன், வாங்க எங்க. சரி சார். என்ன நடந்தது தெரியலையே. சமவா சார். சார் சார், செல் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு சார். எஸ் சார். டாக்டர் ரூம் ஓபன் பண்ணு. சார், உள்ள யாரும் இல்ல சார். கீ யார்ட்ட இருக்கு? ஓபன் பண்ணு. சார், சத்யா சாவி எடுத்துட்டு வா. ஓகே மேடம். சார், அது உள்ள யாரும் இல்ல சார். யாரும் இல்ல. ஓபன் பண்ணு. ஓகே சார். தூக்குங்க சீக்கிரம். திலீபா, திலீபா, ஐயோ திலீபா, பயப்படாதம்மா. திலீபா, பயப்படாத. அக்கா, என்னங்க கண்ணு குழந்தை மயக்கத்துல தான் இருக்கா. டாக்டர் கிட்ட கூட்டு போ. பயப்படாதீங்கக்கா. வாங்க, நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்க. என்ன இது? சார். சொல்லுங்க, என்ன இது? சார், பயங்கரமான கைதிகளை போட்டு அடைச்சு வைக்கிற இந்த ரூம்ல ஒரு பச்சை குழந்தைய போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்களே, ஒரு பொம்பளையா இருந்து இந்த காரியத்தை செய்யலாமா? சார், அந்த குழந்தை இந்த ரூம்குள்ள எப்படி வந்தான்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். ஏய் சத்யா, ஸ்டாப் இட். தண்டனை கைதிகள்கிட்டயே மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும். மனித உரிமையை மீறக்கூடாதுன்னு ரூல் இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைகிட்ட காட்டு மிராண்டித்தனமா நடந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல? இப்படி அரக்கண்டாவ நடந்துக்கிறது அறிவுல உனக்கெல்லாம்? ஏற்கனவே உங்க 2 பேரும் மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. அப்பவே உங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்கணும்.
பொம்பளைங்கன்றதுனால நான் உங்களை வார்ன் பண்ணி விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தது, உங்களை சஸ்பெண்ட் இல்ல டிஸ்மிஸே பண்ணிடுவேன். பி கேர்ஃபுல். இங்க பாருங்கம்மா, இனிமே இந்த ஜெயிலரெல்லாம் உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. அப்படி ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. தக்க நடவடிக்கை நான் எடுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. கரெக்டான நேரத்தில் நீங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்காம நீங்க காப்பாத்திருக்கீங்க. வைரவி, இதுதான் ஃபைனல் வார்னிங். மரியாதை நடந்துக்க. சவுண்டு. குழந்தை டார்க் ரூம்ல அடைச்சு வச்ச விஷயம் சூப்பர் இன்டர்நெட்க்கு எப்படி போச்சு? யார் தகவல் சொல்லிருப்பா? எனக்கு என்னவோ அந்த இளவரசி மேலதான் மேடம் சந்தேகம். இளவரசியா? ஆமா மேடம், சூப்பரண்டன் கூட ஒருத்தர் வந்தார்ல, ஏசி சண்முகம். அவர் வேற யாரும் இல்ல, அந்த இளவரசியோட கொழுந்தனார் தான். ஆமா மேடம், அவ புருஷனோட தம்பி. அவ தான் அவனுக்கு தகவல் சொல்லியிருக்கணும். அம்மா, நமக்கு தெரியாம அவ எப்படி தகவல் சொல்லிருப்பா? அதான் எனக்கும் புரியல மேடம். அதோ நிக்கிறாங்கல்லம்மா, அவங்க 2 பேரும் தான் உங்க பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. நீங்க போய் பாருங்க. சரிம்மா. தம்பி, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. உன் புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும். நீங்க செஞ்ச உதவியை நான் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். ஐயோ அம்மா, யாருமா நீங்க? என் காலில் ஏன் விழுறீங்க? நீங்க கோவில்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்களே கர்ப்பிணி பொண்ணு. ஆமா. அதான்ப்பா என் பொண்ணு வள்ளி. ஓ, உங்க பொண்ணு தானா? நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு பேர குழந்தை பிறந்திருக்கான். நர்சம்மா சொன்னாங்க, ரத்தம் கொடுத்து என் பொண்ணை நீங்க தான் காப்பாத்தினீங்கன்னு சொன்னாங்க தம்பி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. ஏமா, நான் மாச கர்ப்பிணியை இப்படிதான் தனியா வெளியே அனுப்புவீங்களா? பக்கத்துல இருக்கிற கோவில் தானே நான் அனுப்பிச்சு வச்சேன். இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? கோவிலுக்கு போனவ ரொம்ப நேரமா காணுமேனு தேடி வந்தப்பதான் கோவில்ல இருந்தவங்க சொன்னாங்க. பதறி போய் ஓடி வந்தம்மா. இந்த விஷயம் புருஷனுக்கு கூட தெரியாதுமா. கேள்விப்பட்டா ஏன் தனியா அனுப்பிச்சிங்கன்னு என் மேல கோவப்படுவாருமா. சரிம்மா, ஒன்றும் பயப்படாதீங்க. குழந்தை தாய் நல்லா இருக்காங்க. இன்னும் மயக்க தெரியாதனால உள்ள போய் பார்க்க முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் நான் கட்டிட்டேன். சரிங்களா? இது என்னோட கார்டு. ஏதாவது தேவைன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிப்பா. இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ, பணம் எல்லாம் வேணாப்பா. இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவியே பெரிய உதவிப்பா. வாங்கிக்கோங்க, இந்தாங்க. இல்ல வேணாமா. வெச்சுக்கோங்கம்மா, வெச்சுக்கோங்க. பரவாயில்ல, வெச்சுக்கோங்க. அம்மா, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு. நாங்க 2 பேரும் கிளம்புறோம். ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. அட என்னம்மா நீங்க? நாங்க வரோம். அம்மா, வரோம்மா. சரிம்மா. அந்த டேப்போட விலை எவ்வளவுன்னு சொல்லி தொலைண்டா. ஹே, யூ நோ மை ஸ்டேட்டஸ். நீ என்கிட்ட பெருசா கறக்க பாக்குற, நான் பண்ணிய மாட்டேன். ஏய் ப்ளீஸ், I'm sorry. ஹே ப்ளீஸ். ஏய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப டிவி ஆஃப் பண்ண? ஓடிட்டு இருக்கிற சீன் எனக்கு பிடிக்கல, அதான் ஆஃப் பண்ணேன். என்னது? ஓடிட்டு இருக்கிற சீன் எனக்கு பிடிக்கல, அதான் ஆஃப் பண்ணேன். படம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, பிடிக்கல. வேண்டாம் ப்ளீஸ். அவனோட வக்ரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஏய், நல்ல படம் ஓடிட்டு இருக்கு. என்னடா ஆபீஸ் போல? ஈவினிங் தான்மா போகணும். நல்லதா போச்சு. நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அம்மா, நீ உட்காருமா. இல்ல ஆண்டி, காஃபி. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ உட்காரு, பேச. என்னம்மா?
வீட்ல நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் தள்ளி போயிட்டே இருக்குல்ல. நீங்க வெளிநாட்டுக்கு கிளம்பும்போது மீனாக்கு தலையில அடிபட்டு அதுவும் தடைப்பட்டுருச்சு. குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னேன். அதுக்கும் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. அதான் ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை பார்த்து மறுபடியும் நாள் குறிச்சிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கே நாள் நல்லா இருக்குன்னு குறிச்சு கொடுத்துருக்காரு. அதனால நீ வெளியில போனீன்னா கொஞ்சம் நேரத்தோட வீட்டுக்கு வந்துருப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. என்னடா இது? நடக்க வேண்டியது காலாகாலத்துல நடக்க வேண்டாமா? மா, ஏற்கனவே பிஸ்னஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போய் சடங்கு சம்பிரதாயம் ஜோசியம் அது இதுன்னுட்டு ஏமா உனக்கு ஒரு வேலையே இல்லையா? டேய் செழியா, செழியா, செழியா நில்லுடா. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. என்னம்மா இது? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறான். ஆண்டி, அவர் டிவி பார்த்துட்டு இருந்தாரு, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அந்த டென்ஷன்ல ஏதோ பேசிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் போய் சமாதானப்படுத்துறேன். என்ன வெளியே கிளம்பிட்டீங்களா? என்னாச்சு உங்களுக்கு? கோவம் ஏன் மேலையா இல்ல ஆண்டி மேலையா? எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. இதை நான் நம்பணுமா? டிவியில ஓடிட்டு இருந்த சீன் எனக்கு பிடிக்கல, அதான் நான் ஆஃப் பண்ணேன். அதுக்காக கோச்சுக்கிட்டு அந்த கோவத்தை நீங்க ஆண்டி மேல காட்டணுமா? நான் தான் எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் கிடையாதுன்னு சொன்னேன். அப்படி உங்களுக்கு எந்த கோவமும் இல்லைன்னா ஆண்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிற விஷயத்த ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? மறுபடியும் நான் ஏமாந்து போகக்கூடாதுன்னு தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? பெரியவங்களா பார்த்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவாங்க. நானும் மனசு நிறைய கனவுகளை வளர்த்துக்கிட்டு ஆசையோடு காத்துட்ருப்பேன். கடைசி நேரத்தில் நீங்கள் திட்டம் போட்டு நடக்காமல் பண்ணிடுவீங்க. நான் ஏமாந்து போய் நிற்கணும். போதும், ஒரு தடவை நான் ஏமாந்ததே போதும். மறுபடியும் இன்னொரு ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு என் மனசில் சக்தி இல்லை. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. புரிகிற மாதிரியே சொல்கிறேன். அன்னைக்கு ஹனிமூன் ட்ரிப் கிளம்புனப்ப பாத்ரூமில் வேணும்னு மண்டையை உடைச்சிட்டு கீழே விழுந்தேன்னு போய் சொன்னியே, அதைத்தான் சொல்கிறேன். என்னங்க சொல்றீங்க? நான் வேணும்னே மண்டையை உடைச்சுக்கிட்ட வழிக்கு விழுந்தேன்னு போய் சொன்னேனா? போதும் ஃபிலோ, அன்னைக்கு மற்றவங்க வேணா நீ வலிக்கு விழுந்ததை நம்பியிருக்கலாம், ஆனால் நான் நம்பலை. உன் நெத்தியில் இருந்த காயம் கீழே விழுந்ததுனால வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ கீழே விழுந்ததா சொல்கிற இடம் வேற, உனக்கு அடிபட்டிருக்க இடம் வேற. அது மட்டும் இல்லாமல் வெளியில் கிளம்பலான்னு சொன்னப்போ உன்னோட ஃபோன் அடிக்குதுன்னு மேலே போனியே, அந்த கேப்பில் என்னவோ நடந்திருக்கு. அதுக்காக தான் நீ இந்த ட்ராமாவே போட்டிருக்க. சரி, இதை நீ என்கிட்ட சொல்லுவேன்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ என்கிட்ட சொல்லலை, நானும் கேட்டுக்கல. ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. இத்தனை நாளா நான் உண்மையை மறைச்சது தப்புதான். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் குழம்பி போய் சொல்லாமலே இருந்தேன். என்ன உண்மை? அன்னைக்கு நான் ஃபோன் வந்துச்சுன்னு மேல வந்தேன்ல, ம், ஃபோன் பண்ணது யாருன்னு தெரியுமா? யாரு? ரோஷன்.
அவன் ஜெயிலேருந்து வந்துட்டானா? வந்துட்டான். வந்தவன் நம்ம ஹனிமூன் ட்ரிப் போறத தெரிஞ்சுக்கிட்டு ஏர்போர்ட்ல நம்ம போய் இறங்கினதும் அவன் உங்களை கொலை பண்ணுவேன்னு மிரட்டினான். இந்த விஷயத்த அப்பா கிட்டயும் சொல்ல முடியாம உங்ககிட்டயும் சொல்ல முடியாம பயத்துலதான் வெளியூர் போனாதானே உங்களுக்கு ஆபத்து வரும். போகாம இங்கே இருந்துட்டா உங்களை காப்பாத்திடலாம்ல. அந்த சமயத்துல உங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியலங்க. அதனாலதான் நான் இப்படி நடிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. சாரி ஃபிலோ, சாரி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு இன்னுமே எனக்கு பிடிக்கலையோன்னு நான் நினைச்சிட்டேன். அந்த பழைய ஃபிலோ ஹாஸ்பிட்டல்லே செத்துட்டா. நான் புது மனுஷி. சரி, சடங்கு சம்பிரதாயம் ஏற்பாடு பண்றத பத்தி ஆன்ட்டி ஏதாவது கேட்டா நான் என்ன சொல்லட்டும்? ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. தம்பி, நீங்க என்ன அடையாளம் தெரியலையா? தம்பி, நீ கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம்மா. அன்னைக்கு சென்னையில இருந்து வந்திருந்தல்ல? ஆமா. தம்பி, கிருஷ்ணா சாகலப்பா, அவன் உயிரோட தான் இருக்கான். எனக்கு போன் பண்ணாம்பா. நான் என் தம்பி கிட்ட சொன்ன இவன் நம்பவே மாட்டேங்கிறான்ப்பா. சென்னையில நீ அவனை பாத்தியாப்பா? தம்பி, கிருஷ்ணா ரயில் அடிப்பட்டு இறந்து போயிட்டானே. போலீஸ் தான் பாடி எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்களும் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஃபோன் பண்ணுவான்? அக்கா திரும்ப திரும்ப அவன் ஃபோன் பண்ணான்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இல்லைங்க, அவங்க சொல்றது உண்மைதான். கிருஷ்ணா பேசிருக்கலாம். என்ன தம்பி, நீங்களும் அப்படியே சொல்றீங்க? ஆமாங்க, நான் கிருஷ்ணாவை சென்னையில பார்த்தேன். அதனாலதான் இவ்வளவு உறுதியா சொல்றேன். பாத்தியா, நான் சொன்னேன்ல கிருஷ்ணா உயிரோட தான் இருக்கான்டா. தம்பி, என் மகனை எங்க பார்த்தப்பா? அவன் எப்படி இருக்கான்? உன் ஃப்ரெண்டு தானே, அவன் ஏதாவது பேசினானா? என்ன சொன்னா? இங்க இருந்து பேசுறீங்க? உள்ள வாங்க தம்பி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். தம்பி, நீங்க என்னமோ கிருஷ்ணா உயிரோட தான் இருக்கான், நான் அவனை பார்த்தேன்னு சொல்றீங்க. ஆனா போலீஸ்காரங்க அவன் செத்து போயிடாத சொல்லி அவன் பாடியை ஒப்படைச்சாங்க. என்ன நடந்துச்சு? ஏன் இந்த குழப்பம்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் ஒன்றும் கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டு கிடையாது. கிருஷ்ணாவை கொலை பண்ணிட்டு தான் சொல்லி ஜெயிலில் இருக்காங்களே இளவரசி, அவங்களுடைய ஹஸ்பண்ட். என்னோட அண்ணன். என்ன பேர் சொன்னீங்க? இளவரசியா? ஏம்மா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, இளவரசியை காப்பாத்தணும், அதுக்காக அந்த ஏசி சண்முகத்தை பார்க்க போறேன்னு தானே என் பையன் என்கிட்ட போன் பண்ணப்ப சொன்னா.
அந்த ஏசி சண்முகம் நான் தான். ஆனா கிருஷ்ணா என்னை தேடி வரலையே. என்ன தம்பி சொல்றீங்க? உங்களை பார்க்க அவன் வரலையா? ஐயோ, எனக்கு ஃபோன் பண்ணும்போது யாரோ அவனை கொலை பண்ண பாக்குறாங்கன்னு வேற சொன்னானே. என் பையனுக்கு என்ன ஆச்சோ, எங்க இருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்கம்மா, உங்க மகனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்க மகனை கண்டுபிடிச்சாதான் எங்க அண்ணியை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். கிருஷ்ணா இறந்து போயிட்டதா சொல்லி போலீஸ்காரங்க ஒரு பாடியை கொடுத்தாங்களே, அந்த பாடி யாரோடது? போலீஸ் ரெக்கார்டை பார்த்ததுல அந்த முகம் தெரியாம செதஞ்சு போயிருந்த பாடிக்கு பக்கத்துல கிருஷ்ணாவுடைய செல்போனும் பர்ஸும் கடந்திருக்கு. அதை வச்சு இறந்தது கிருஷ்ணா தான் தப்பா முடிவு பண்ணிட்டாங்க. எங்க அண்ணன் கிருஷ்ணாவை பார்த்தேன்னு சொன்னதுனால தான் உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்தோம். நீங்களும் அவன் ஃபோன் பண்ணன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிருஷ்ணா சாகலன்றது உறுதியாயிடுச்சு. அம்மா, அவன் எந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணா? எந்த நம்பர்ல இருந்துன்னு தெரியலப்பா. ஆனா வீட்டு நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணா. லேண்ட்லைனா? ஆமா. காலர் ரெடி இல்லையோ? இல்ல. சார் நம்பர் சொல்லுங்க. 260-274. 260-274. பிஎஸ்என்எல் நம்பரா? ஆமா. இதை வச்சு கிருஷ்ணா எங்கேருந்து ஃபோன் பண்ணா, எந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணான்னு ரொம்ப ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். அம்மா, நீங்கள் தைரியமா இருங்க, உங்கள் மகனை கண்டுபிடிச்சிடலாம். தம்பி, எப்படியாவது என் பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க. பயப்படாதீங்கம்மா, அடுத்த தடவை வரும்போது நான் உங்கள் மகனோட தான் வருவேன். வரேன். ரொம்ப நன்றி. வாங்க, போயிட்டு வரேம்மா. வாங்க. வரேங்க. இது சார்ஜில் போடு. ஏண்டா, வீட்ல விசேஷம் வச்சிருக்கோம், நேரத்தோட வாடான்னா இவ்வளோ லேட்டா வந்தா என்னடா அர்த்தம்? இல்லைம்மா, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அதான். சாரி ஃபிலோ. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. 5 மினிட்ஸில் வந்துடுறேன். மீனா, நீ ஒரு ரூமுக்கு போமா, அவன் வருவான். நீ போ. ஹலோ. என்ன ஃபோனை கட் பண்ணா நான் உன்னை கட் பண்ணிடுவேன்னு நினச்சியா? நான் உன் காலை சுற்றின பாம்புடி, அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? உனக்கு என்னதான் வேணும்? உன் வீட்டு கேட்டில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸில் ஒரு கவர் இருக்கு, ஓடி போய் அதை எடுத்து பார்க்குறியா? ஹேய், என்ன உளற? இப்போ நீ கேட்டிய என்ன வேணும்னு, அந்த போஸ்ட் பாக்ஸை திறந்து பார்த்துட்டு அப்புறமா கேளு.
இன்னும் 2 நாள்ல எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து சேரணும். இல்ல இப்போ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்னா அடுத்த தடவை ஹாலுக்கு வந்து உக்காந்துருவேன். ஐயோ தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். அவர் வந்துட போறாரு. கிலோ எங்க இருக்க? என்னடா என்னடா? 92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் எம்ஏ எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.